Dear 10th standard students, நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். ஹாஃப்இயர்லி எக்ஸாமுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணுறதுக்காக 8 சாப்டர்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ், 5 மார்க் கொஷின்ஸ், அப்புறம் அல்ஜிப்ரா ஜாமெண்ட்ரிலேருந்து 8 மார்க் கொஷின்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம கொடுத்துருக்குறோம். நம்ம இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவாக ஒரு 16 2 மார்க் கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் சாப்டர் 1லேருந்து. உங்களுக்கு படிக்க டைம் இருக்காது ஹாஃப்இயர்லிக்கு. அட்லீஸ்ட் இந்த இம்பார்ட்டன்ட் சம்ஸையாவது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகணும். அதே மாதிரி 5 மார்க்கில் ஒரு 14 சம் கொடுத்துருக்குறேன். கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு போங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் பேப்பர்ஸோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும். இது சாப்டர் நம்பர் 2 இம்பார்ட்டன்ட் சம்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 44 2 மார்க் சம்ஸ் இருக்குது. ஏன்னா மிகப்பெரிய சாப்டர் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 2 மார்க்ஸ் இல்லாமல் 5 மார்க்ஸும் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம் மட்டும் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கிறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா எப்படிப்பட்ட கொஷின்ஸ் வந்தாலும் உங்களை அட்டன் பண்ண முடியும். 32 5 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறோம். இது சாப்டர் நம்பர் 2லேருந்து நம்ம கொடுத்துருக்கிறது. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 3 அல்ஜிப்ரா பார்த்தீங்கன்னா 29 2 மார்க்ஸ் தான் கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 300 2 மார்க்ஸ் மேலே இருக்குது. அதுலேருந்து நான் வெறும் 29 தான் உங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுத்துருக்கிறேன். இதையாவது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. 5 மார்க்ஸில் ஒரு 36 கொஷின்ஸ் கொடுத்துருக்கிறேன். கம்பல்சரியா இதை போட்டு பார்த்துட்டு போயிடுங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 4ல பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் நம்பர் 3ல உங்களுக்கு 8 மார்க்ஸ் இருக்கும். அதை பார்த்துங்க நீங்கள். கிராஃப் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். நான் ஒரு 5-6 கிராஃப்ஸ் தான் கொடுத்துருக்குறேன். அதை மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணிங்க. டோட்டலாக ஒரு 8 கிராஃப்ஸ் கொடுத்துருக்குறேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க எக்ஸாமுக்கு. அதுக்கப்புறம் நம்மளுடைய ஜாமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 13 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். இது எல்லாமே மிக மிக முக்கியமான கொஷின்ஸ். ரொம்ப ரொம்ப ஹேண்ட் பிக்டு கொஷின்ஸ். உங்களால் இருக்கிற டைமில் ஃபுல்லாக போட்டு பார்க்க முடியாது. ஃபர்ஸ்ட் இதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு டைம் இருந்தால் பேலன்ஸ் சம்ஸை நீங்கள் போட்டு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இதில் ஜாமெண்ட்ரியில் ஒரு 4 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். நான் 27 28 29 2 ட்ரையாங்கிள்ஸ் வரைகிறது, 29 30 2 டேஞ்சன்ஸும் வரைகிற மாதிரி கொடுத்துருக்கேன். நான் அதுமாதிரி சாப்டர் நம்பர் 5ல 20 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் ஒரு 22 கொடுத்துருக்குறோம். மிக மிக முக்கியமான சம்ஸ். எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. கம்பல்சரியாக போட்டு பார்த்துருங்க. அதே மாதிரி சாப்டர் நம்பர் 6 ரொம்ப பார்த்து எடுத்துருக்கோம். ஏன்னா ரொம்ப டஃப்பான சாப்டரும் கூட, நிறைய சம்ஸ் இருக்கிற சாப்டர். 21 2 மார்க் கொஷின்ஸ் கொடுத்துருக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸ் நிறையா இருக்கிறதுனால குறைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதனால் ஒரு 40 5 மார்க்ஸ் இருக்கும். இதை கடைசியாக கூட போட்டு பாருங்க. ஆனால் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு போயிடுங்க ஒரு வாட்டி. அது இல்லாமல் சாப்டர் நம்பர் 7ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் ஒரு 15 கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன் நான். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 5 மார்க் கொஷின்ஸில் ஒரு 12 கொடுத்துருக்குறேன். லாஸ்ட்டாக சாப்டர் நம்பர் 8ல உங்களுக்கு 2 மார்க் கொஷின்ஸில் ஒரு 15, அது இல்லாமல் 5 மார்க் கொஷின்ஸில் ஒரு 16 கொஷின்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இதோடைய கொஷின் பேப்பர் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதோட கீயும் இருக்கும். அதுதான் ரொம்ப பியூட்டி. அப்போ கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துட்டு 8 சாப்டருடைய மிக மிக முக்கியமான சம்ஸ், அதோடைய கொஷின் பேப்பர், அது இல்லாமல் அதோடைய ஆன்சர்ஸ், கீ எல்லாமே உங்களுக்கு அப்லோட் பண்ணி கொடுக்கறது. இவ்வளோ சிரமப்படுறது எதற்கு என்றால் நீங்கள் எப்படியாவது ஒரு நல்ல மதிப்பெண் எடுக்கணும். ரொம்ப ஃபெயில் ஆகிடும்ன்ற மாணவனாவது அட்லீஸ்ட் இதையே போட்டு பார்த்தாவது ஒரு 70 80 மார்க் ஈஸியாக எடுத்துடலாம். ஆகவே மிஸ் பண்ணாமல் இதை போட்டு பார்த்துருங்க. இதை போட்டு பார்த்துட்டு டைம் இருந்ததுன்னா கண்டிப்பாக மீதி இருக்கிற சம்ஸை நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற எந்த எக்ஸாம்ஸ் இருந்தாலும் இது ஈஸியாக இருக்கும். உடனடியாக ஹாஃப்இயர்லிக்கு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஹாஃப்இயர்லிக்கு முடிக்க முடியலன்னா இருக்கிற மீதி நாளில் ஆனுவலுக்குள்ளாரையாவது முடிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக வரப்போகிற பப்ளிக் எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் உங்கள் மெட்ரோ கருணாகரன். என்றும் உங்கள் நலனுக்காக. நன்றி, வணக்கம்.